It's that super flow, no, she must flow. Yeah, 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 yeah. It's that super flow. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹிட்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, பேடிஎம் அப்படின்ற அப்ளிகேஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனை பற்றி நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். பட் தெரியாதவங்க இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும், அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அந்த நோட்டிஃபிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் நம்ம வீடியோஸில் பார்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் பேடிஎம் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு நல்லா புரியுன்ருக்கேன். நான் இன்னொரு தடவை டியூல் ஆப்ஸில் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இங்கிலீஷ், உங்களுக்கு லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ் வேணாலும் வச்சுக்கலாம். தமிழும் இருக்குது. நான் இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணுறேன். நான் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கிறேன். அளவு கொடுத்துக்குங்க. ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. அப்படி இல்லை புதுசாக வேணுன்றவங்க இந்த க்ரியேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்கள் மொபைல் நம்பர், நீங்களா ஒரு பாஸ்வேர்டை பார்த்தீங்கன்னா 6 லெட்டர் ஒரு நம்பர், அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா இமெயில் ஐடி தேவையில்லை. அப்படி இருந்து கொடுக்குறேன்னா நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது, அதனால் நான் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீபெய்டு, போஸ்ட்பெய்டு, மொபைலுக்கு எந்த மாதிரி வேணால் நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிசிட்டி பில் கட்டிக்கலாம், மூவிக்கு டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம், பஸ்ஸுக்கும் நம்ம புக் பண்ணிக்கலாம், இதிலேயே பே பண்ணிக்கலாம். டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஷாப்பிங்கு எல்லாத்துக்குமே இங்கே பாருங்கள் எக்கச்சக்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ளைட் டிக்கெட்டு, லேண்ட்லைன் பில்லு, ப்ராட்பேண்ட் பில்லு எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. ஃபீஸு, வாட்டர் டேக்ஸு எல்லாமே நம்ம இங்கேயே கட்டிக்கலாம். கார், பைக்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம இங்கே இது பண்ணி பே பண்ணிக்கலாம். லோன் இங்கேருந்தே நம்ம பே பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டுக்கு லோன் கட்டுறவங்களும் இங்கேருந்தே நம்ம பே பண்ணிக்கலாம். எக்கச்சக்க ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன்ஸ். இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக யூஸ் பண்ணும்போது பார்த்துக்கலாம். இப்போ நான் மொபைலுக்கு ஈஸியாக நம்ம ரீசார்ஜ் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்பர் போட்டுக்கோங்க. சும்மா ஆஃபர் இதுலேயே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பார்ப்பற ஆஃபரு, பெஸ்ட் ஆஃபரு, ஃபுல் டாக் டைம், 3G 4G நெட் பேக்ஸு, 2G நெட் பேக்ஸு, டேப் அப்பு, ஸ்பெஷல் ரீசார்ஜு, ரோமிங் ஆப்ஷன் எல்லாமே இதுலேயே நம்ம பண்ணிக்கலாம். எந்த பிளானை சூஸ் பண்ணி நீங்கள் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் அப்படின்னு கொடுத்து ப்ராசஸ் டு பே அப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் பாஸ்வேர்டு. நான் ஆல்ரெடி என்கிட்ட நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கனால நான் அப்படி லாக்இன் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லாதவங்க க்ரியேட் நியூ அக்கௌண்ட். ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நீங்கள் மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு, இமெயில் ஐடி போட்டு இது பண்ணி பாஸ்வேர்டு 6 லெட்டர் ஒரே ஒரு நம்பர், இல்லை அதுக்கு மேலேயும் நம்பர் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் போட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் லாக்இன் பண்ணுறேன். பாஸ்வேர்டு லாகின் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ லாகின் ஆகிடுச்சு. பட் நான் இன்னும் எந்த டீட்டெயிலுமே கொடுக்கல. இதுக்கு மெயின் பார்த்தீங்கன்னா உங்கள் ஏடிஎம் கார்டில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. 16 நம்பர் இருக்கும். அந்த 16 நம்பரை நம்ம இதில் டைப் பண்ணணும். கொடுத்துட்டு அந்த கார்ட்லேயே நம்ம இது போட்டிருப்பாங்க, வேலிட் அப்படின்னு போட்டு வேலிட் த்ரூ அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதில் நீங்கள் உங்கள் கார்டில் டேட்டு,
மந்த்து இயர் அதை நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறத நீங்கள் இதில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு உங்கள் கார்டை அப்படியே பின்னாடி திருப்பினீங்கன்னா ஒரு 7 நம்பர் இருக்கும். அந்த 7 நம்பரில் வந்து மீதியெல்லாம் ஒரு 4 நம்பர் வந்து கலர்லேயே இருக்கும். ஒரு 3 நம்பர் மட்டும் தனியாக ஒயிட்டில் இருக்கும். அதை நீங்கள் பார்த்து கொடுத்துட்டிங்கன்னா உள்ளே போயிடும். இந்த கார்டோட நம்பரும் பின்னாடி இருக்க அந்த சிவிவி நம்பர்னு சொல்லுவாங்க. அதை யார்கிட்டையும் கொடுத்துடாதீங்க. அப்படி கொடுத்தோடனே, அதாவது இந்த பேங்க்கில் நீங்கள் கொடுத்துருப்பீங்களா ஏடிஎம் கார்டுக்கு இன்னும் ஒரு மொபைல் நம்பர், அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், ஒன் டைம் பாஸ்வேர்டு. அதை யார்ட்டையும் ஷேரும் பண்ணக்கூடாது, அதுலேயே சொல்லியிருப்பாங்க. அந்த ஓடிபியை டைப் பண்ணுங்கள். சப்மிட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அப்படி பண்ணதுக்கப்புறம் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், ரீசார்ஜ் சக்ஸஸ்ஃபுல் 21 அப்படின்னு வந்துடும். அவ்வளோதான். நீங்கள் இதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் நம்ம ஹோமில் வந்து பேடிஎம் ஹோமில் வந்து இந்த சைடில் இருக்க த்ரீ லைனை மட்டும் நீங்கள் எப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மை ஆர்டர்ஸ் அப்படின்னு வரும். அதை போட்டிங்கன்னா இதில் என்ன பார்த்துங்க, ரீசார்ஜ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடும். இதில் நம்ம லாஸ்ட்டாக என்னென்ன பண்ணியிருக்கோம் அந்த எல்லா டீட்டெயிலுமே இங்கே வந்துடும். அவ்வளோதான், சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸி தான் எல்லாமே. நீங்கள் பார்த்தீங்க, இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னன்னு சொல்லுங்கள் கமெண்டில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும், அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அந்த நோட்டிஃபிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் நம்ம வீடியோஸில் பார்த்துக்கலாம்.